வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் 30 இன்ச்சில் ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் யாரும் சொல்லாத ஆம்ஹோல் சுற்றளவை கணக்கிட்டு ஆம்ஹோல் உயரம் எவ்வளோ வைக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். அதுக்கு இந்த மாதிரி துணியை ரெண்டாக மடிச்சிட்டு ஃபோல்டிங் இருக்கிறத நம்ம பக்கமும் ஓப்பனில் இருக்கிறத எதிர்பக்கமும் வச்சுக்கலாம். இப்போது இது லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். துணி கம்மியாக இருந்தால் 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும். இப்போ ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச்சு வச்சுக்கலாம். நார்மல் உயரம் உள்ளவங்களுக்கு 13 இன்ச்சு வச்சா கரெக்டாக இருக்கும். 13 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது முதுகு அகலம் 2.5 இன்ச்சு வச்சுக்கலாம். ஷோல்டருக்கு 2 இன்ச்சு வச்சுக்கலாம். முதுகு அகலம் வெட்டிட்டு தைக்கிற மாதிரி இருந்தால் 2.25 ஒரு டாட் வச்சுக்கலாம். இப்போது முதுகு உயரம் 7 இன்ச்சு வச்சுருக்கேன். முதுகு அகலம் 2.5 இன்ச்சை கீழேயும் குறிச்சிக்கலாம். 2.25 வச்சுட்டு 2.5 வச்சுக்கலாம். முதுகு உயரத்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைன் போட்டுட்டு நமக்கு தேவையான ஷேப்பை வரைஞ்சிக்கலாம். இப்போது டைமண்ட் ஷேப்பு கேட்டிருக்காங்க இவங்க. அதுக்கு இந்த மாதிரி 1.5 இன்ச்சு விட்டுட்டு அதுலேருந்து கிராஸாக அந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஷோல்டரில் தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடலாம். இப்போது ப்ளவுஸோட மார்பு சுற்றளவு 30 30 பாதி 15.25 15.25ஓட 2 இன்ச்சு சேர்த்துக்கலாம். 17.25 17.25 பாதி 8.5 ஒரு புள்ளி வரும். அந்த 8.5 புள்ளியை கீழே தையலுக்காக விட்ட லைனில் குறிச்சிக்கலாம். இப்போ ப்ளவுஸோட உயரம் 13. நம்ம 13 இன்ச்லேருந்து தான் ஆம்ஹோல் உயரம் கொண்டு வரணும். இவங்களுக்கு ஆம்ஹோல் சுற்றளவு 14. அப்போது ஆம்ஹோல் உயரம் 8.25 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது மார்பு சுற்றளவு 8.5 புள்ளியை இந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது அதில் நேராக லைன் போட்டுக்கலாம். தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். கோடு நேராக வரத்துக்காக இந்த அளவு எடுத்துட்டு அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது ஆம்ஹோல் ரவுண்டுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் ரவுண்டு போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்டை இந்த மாதிரி இணைச்சி விட்டுடலாம். அவ்வளோதான், பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் ஆம்ஹோல் சுற்றளவை ப்ளவுஸில் எடுக்கிறத விட நேரடியாக எடுத்தால் கரெக்டாக இருக்கும். நேரடியாக எடுக்கும்போது கரெக்டாக டைட்டாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக ஆம்ஹோல் உயரம் வைக்க முடியும். மார்பு சுற்றளவை மட்டுமே அளந்து ஈஸியாக ப்ளவுஸ் கட் பண்ணிடலாம். அதை வச்சே ஃப்ரண்ட்டும் கட் பண்ணிடலாம். ஆம்ஹோல் சுற்றளவோட அளவு தேவை. அப்புறம் ஸ்லீவுக்கு 5 இன்ச்சு உயரத்துக்கு சுற்றளவு தேவை. ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு எந்த அளவும் தேவையில்லை. பேக் சைடை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த பக்கம் ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கலாம். இப்போது தையலுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கலாம். இவங்க 3/4 ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் 15 இன்ச்சு வைக்கிறேன். இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்கங்கிறதுனால 15 இன்ச்சு வைக்கிறேன். இல்லைன்னா 16 இன்ச்சு வைக்கலாம். 15 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுட்டு தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுக்கலாம். அதை அப்படியே தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவங்களுக்கு 15 இன்ச்சு உயரத்தில் கை சுற்றளவு 10 இன்ச்சு இருக்குது. நான் 5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போது 5 இன்ச்சு உயரத்துக்கு எவ்வளோ சுற்றளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 11 இன்ச்சு இருக்குது. 5.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அந்த 5.5ஓட 1.5 இன்ச்சு கூட்டி 7 இன்ச்சு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அந்த 7 இன்ச்சில் 3.25 இன்ச்சு உயரம் வச்சுக்கலாம். நம்ம சாதா ப்ளவுஸுக்கு 3 இன்ச்சு வைப்போம் உயரம். இது 3/4 ஸ்லீவுங்கிறதுனால 1/4 இன்ச்சு கூட்டி 3.25 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போது ஸ்லீவோட சென்ட்ரு பகுதியில் ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம். அந்த அர்க்காத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு விட்டுட்டு அந்த 1.25 இன்ச்சிலேருந்து அந்த 3.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைனில் சரி பாதி அளவுக்கு ஒரு டாட் வச்சுக்கலாம். டாட் வச்சுட்டு இந்த மாதிரி டிக் மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம்.
அந்த கேப் இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 10 இன்ச் அளவில் எவ்வளோ சுற்றளவு இருக்குதுன்னு பார்க்கலாம். 5.25 இருக்குது. 5.25 அந்த இடத்துல குறிச்சிக்கலாம். இப்போது சுற்றளவோட இந்த 3.25 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 1.5 இன்ச் விட்டுட்டு தையலுக்காக இன்னொரு லைன் போட்டுக்கலாம். இப்போது டிக் மாதிரி போட்ட லைனில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ப்ளவுஸோட இந்த ஸ்லீவ் கரெக்டாக ஒத்து போகுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி பேக் சைடு துணியில் ஷோல்டர்லேருந்து தையல் லைன் வரைக்கும் இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச் முன்ன பின்ன இருந்தால் பேக் சைடு துணியில் உள்ள அளவுக்கே ஸ்லீவ்லேயும் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறதுனால அந்த லைன்லேயே கரெக்டாக கட் பண்ணிக்கிறேன். தையல் லைன்லேயும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃப்ரண்ட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2ஆக மடிச்சிருக்க துணியில் பேக் சைடு துணியை இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். நேர் கட்டிங்க்கு இந்த மாதிரி பேக் சைடு துணியில் உள்ள அளவுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆம்ஹோல் சைடு ஃப்ரண்ட்டு துணியில் எல்லாருக்கும் குடைய வேண்டியதில்லை. ஒரு சிலருக்கு லைட்டாக குடஞ்சா போதும். இப்போது பேக் சைடு துணியில் 1.5 இன்ச்சு தையலுக்காக விட்டோம்ல, அந்த இடத்துல மட்டும் ஒரு அரை இன்ச்சு கூட்டிக்கலாம். 2 இன்ச்சாக விட்டுருக்கோம் ஃப்ரண்ட் துணிக்கு. ஃப்ரண்ட்டு டாட்டு பிடிக்கையில் துணி கம்மியாகவும் அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு கூட்டியிருக்கோம். இப்போது முன்கழுத்து 6 இன்ச் வச்சுக்கலாம். இந்த 6 இன்ச்சுங்கிறது எல்லாருக்குமே பொருந்தும். கொஞ்சம் உயரமாக உள்ளவங்களுக்கு மட்டும் 6.5 இன்ச்சு கேட்டாங்கன்னா 6.5 இன்ச்சு வைக்கலாம். அதில் இப்போ இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஊக்குப்பட்டி பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட்டு பக்கம் சத்தா உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மடிக்க வேண்டியதில்லை, அப்படியே விட்டுடலாம். அப்படியே நேரடியாக ஒரு லைன் போட்டுக்கலாம். சத்து குறைவாக உள்ளவங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போது பேக் சைடு துணியை எடுத்துடலாம். இப்போ ஷோல்டரில் 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அந்த டாட்லேருந்து 13 இன்ச்சு ஃப்ரண்ட்டோட உயரம் வச்சுக்கலாம். நம்ம பேக் சைடு துணியில் 13.5 இன்ச்சு வச்சோம் உயரம். இவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்கங்கிறதுனால ஃப்ரண்ட்டு துணியில் 13 இன்ச்சு வைக்கிறோம். இந்த இடத்துல 3.5 இன்ச்சு இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இப்போது நேராக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது 2 பக்கமும் 2 இன்ச்சு விட்டுட்டு ஒரு டாட் வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். முன்கழுத்துக்கு இந்த மாதிரி ஒரு 3/4 இன்ச்சில் வளைவு போட்டுக்கலாம். இப்போது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பட்டிக்காக ஒரு 10 இன்ச்சு நீளமும் 6 இன்ச்சு அகலத்துலேயும் இந்த மாதிரி துணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.